ஒன்று சேருங்கள். உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள். ஒன்று சேருங்கள். ஒன்று சேருங்கள். அப் அப் சோஷலிசம். அப் அப் சோஷலிசம். டவுன் டவுன் கேபிட்டலிசம். டவுன் டவுன் கேபிட்டலிசம். அப் அப் சோஷலிசம். அப் அப் சோஷலிசம். டவுன் டவுன் கேபிட்டலிசம். டவுன் டவுன் கேபிட்டலிசம். லால் சலாம். 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 39ஆம் ஆண்டு உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், நாம் இழப்பதற்கு அடிமைச் சங்கிலியை தவிர வேறொன்றும் இல்லை என்ற முழக்கத்தோடு இன்றைக்கு உலகம் பூராலும் தொழிலாளர்கள் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 139 ஆண்டுகளுக்கு முன்னால் சிகாகோ நகரத்திலே சிமெண்ட் தொழிலாளர்கள் நடத்திய அந்த வீரம் செறிந்த போராட்டம் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்கின்ற அந்த முழக்கத்தை எழுப்பினார்கள். அந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்திலே நடந்த துப்பாக்கிச் சூட்டிலே சிந்திய இரத்தம் தான் இந்த செங்கொடி. இன்றைக்கு இந்த மேதின விழாவிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஏஐடியூசி தொழிற்சங்கம், தங்கவயல் பூராவும் செங்கொடியை ஏற்றி இன்றைக்கு அனுசரித்து வருகிறது. இந்த நேரத்திலே முக்கியமான தகவலை கோலார் தங்கவயல் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மத்தியிலே தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். சுமார் 6 மாதங்களுக்கு முன்பாக இதே தொழிலாளர்களுடைய இந்த இடத்திலே பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய நவம்பர் 5 வீரம் செறிந்த போராட்டம் நடந்தது. தங்க வயலில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், ஏன் மத்திய மந்திரி குமாரசாமி அவர்கள், இன்றைக்கு கோலாரில் இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்கள் ஆயிரக்கணக்கான நிதி உதவியும் பொருள் உதவியும் வழங்கி இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த 3000 கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய அன்றாட போராட்டத்திலே அவ்வளவு ஆதரவை கொடுத்தார்கள். இந்த பகுதியே தங்க வயலிலே மீண்டும் மிகப்பெரிய ஒரு போராட்ட கனல் உருவாகியிருக்கிறது. தங்க வயலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படுகின்ற வகையிலே அந்த போராட்டம் அமைந்தது என்று நடத்தினார்கள். 26 நாட்கள் நடந்த போராட்டம். முக்கியமாக அவர்கள் 3 கோரிக்கையை வைத்தார்கள். எங்களை நிரந்தரமாக்குங்கள், எங்களுக்கு சம ஊதியத்தை வழங்குங்கள், எங்களுக்கு வேலையை விட்டு நாங்கள் வீட்டிற்கு செல்லுகின்ற போது, ரிட்டையர்மெண்ட் ஆகின்ற போது எங்களுக்கு ஒரு நிலுவைத் தொகையை வழங்குங்கள் என்கின்ற மிகப்பெரிய கோரிக்கையை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் தொழிலாளர்கள் அகலும் பகலும் இங்கே பங்கேற்றார்கள். அந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாங்களும் பங்கேற்றோம். நாங்கள் கொடியை பார்க்கவில்லை, கொள்கையை பார்க்கவில்லை, தொழிலாளர்களுடைய நலனை பார்த்து இந்த தங்க வயல் மக்கள், மண்ணின் மைந்தர்கள் நடத்துகின்ற அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று போராடினோம். 25 நாட்கள் வீரம் செறிந்த அதே முழக்கத்தை எழுப்பியவர்கள் 26ஆம் நாள் அந்த போராட்டத்திற்கு தொழிலாளர்கள் யாரை நம்பினார்களோ அவர்களே துரோகம் செய்கின்ற வகையிலே அமைந்தது. அந்த தொழிற்சங்கத்தினுடைய பாரம்பரியம் இன்றைக்கு கோலார் தங்க வயலிலே போராட்டம் என்று சொன்னால் தன்னலம் கருதாமல், சுயநலம் கருதாமல் இன்றைக்கு மக்கள் நலனை கருந்து ஆதரவு கொடுக்கின்றவர்கள். ஏனென்றால் இந்த மண்ணிலே பிறந்தவர்களுடைய வரலாறு, இந்த மண்ணிலே இருப்பவர்களுடைய வரலாறு தியாக வரலாறு. ஆனால் அன்றைக்கு இந்த போராட்டத்தை வழிநடத்தி வந்த சிஐடி தொழிற்சங்கம் தொழிலாளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினார்கள். நாம் இந்த வேலை நிறுத்தத்தை டெஃபர் செய்ய வேண்டும், மேனேஜ்மெண்ட் நம்மை அழைக்கிறது, நாம் உள்ளே சென்றால் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு ஏற்படும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார்கள். தொழிலாளர்கள் கேட்டார்கள். குமாரசாமி அவர்கள் மத்திய மந்திரி அவர்களே இங்கே வந்தபோது அவரும் அதைத்தானே சொன்னார், எழுந்து வாருங்கள், நான் பேச்சுவார்த்தையை நடத்துகின்றேன் என்று. ஆனால் அன்றைக்கு குமாரசாமி அவர்களிடம் நான் பேசுவதற்கு காரணம், அந்த தொழிற்சங்கை நடத்தியவர்கள், சிஐடி தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் என்னை கேட்டுக்கொண்டார்கள். எந்த காரணத்தை கொண்டோ எங்களுடைய போராட்டம், இந்த போராட்டம்
எழுப்பப்படக்கூடாது. RLC-யிடம் நடந்து பேச்சுவார்த்தையிலே ஒரு அக்ரிமெண்ட் கிடைத்தால் தான் எங்களுக்கு தீர்வு கிடைக்குமே தவிர, குமாரசாமி அவர்களை நீங்கள் எங்கள் சார்பாக பேசி இந்த போராட்டத்தை எழுப்பாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த தொழிற்சங்கம் என்ன கேட்டது. அதனால்தான் அவர்களின் சார்பாக அன்றைக்கு மத்திய மந்திரி குமாரசாமி அவர்களிடம் இந்த ஊரிலே இருப்பவர் அனைத்து அரசியல் கட்சி ஆதரிக்கிறார்கள், அவர்களையும் கேட்டு நாங்கள் முடிவு செய்கின்றோம் என்று சொன்னோம். ஆனால் அந்த தொழிலாளர்கள் எந்த அரசியல் இயக்கங்களையும் நம்பவில்லை, அரசியல் இயக்கங்கள் ஆதரித்தவர்களையும் நம்பவில்லை. ஏன் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், சிக்காகோவிலே அந்த தொழிலாளர்கள் எங்கள் உயிரே போனாலும் சரி, எங்கள் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிரையே கொடுத்தார்கள். அவர்கள் சிந்திய ரத்தம் தான் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு என்கின்ற அந்த சட்டம் உருவாவதற்கு காரணமாக இருந்தது. 26 நாட்கள் நடத்திய அந்த போராட்டத்திலே துரோக செயலை யாரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு என்னை நம்புங்கள், நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன மீனாட்சி சுந்தரம் இன்றைக்கு 6 மாதமாகிறது. தொழிலாளர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு அவருக்கு இன்றைக்கு வக்கில்லை. தொழிலாளர்களை பார்த்து இன்றைக்கு ஏன் இன்றைக்கு எழுப்பப்பட்டோமே, இன்றைக்கு உங்கள் பிரச்சனை இன்று வரை தீர்க்கப்படவில்லையே, இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி ஒரு கேட் மீட்டிங் போட்டு கூட அந்த தொழிலாளர்களை சந்திக்க தைரியம் இல்லாத ஒரு தலைவன் ஏன் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு தங்கவயலுக்கு வர வேண்டும்? தங்கவயலுடைய அரசியல் கட்சிகளை ஏன் ஏமாற்றப்பட வேண்டும்? தங்கவயல் பொதுமக்களிடமிருந்து ஏன் நிதி வசூல் செய்யப்பட வேண்டும்? இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் அந்த தொழிலாளர்களுக்காக ஆதரவாக கொடுத்தார்களே, அந்த வெளிப்படைத்தன்மையை ஏன் இன்றைக்கு தொழிலாளர்கள் மத்தியிலே இன்றைக்கு அவர்கள் செய்யவில்லை? தங்கவயல் என்றால் காதிலே பூசொத்தி கொண்டிருக்கிறார்களா? இந்த 6ஆம் தேதி இங்க வந்து அன்னைக்கு இருந்த சசி ரஞ்சன் அவர்கள் இன்னைக்கு மறைந்தார். ஆனால் அவரை யாரும் மறக்க கூடாது. அவர் இந்த தொழிலாளர்களுக்காக போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்தார். அவர் கொடுத்த அனுமதியிலே தான் இங்கே போராட்டத்தை நடத்தினீர்கள். அந்த தொழிலாளர்களுக்கு நான் சொன்னேன், உங்களில் ஒருவன் நான், உங்களோடு இருப்பேன், உங்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக இருப்பேன், பந்தல் அமைக்கப்படும், போராட்டம் நடத்தப்படும், உங்களுக்கு அனுமதி பெறப்படும் என்று அதை பெற்றுக் கொடுத்தேன். எல்லா விதமும் போராட்டம் ஒரு கட்டத்திற்கு வந்த போது அது நிறைவேறக்கூடாது, நிறைவேறிவிட்டால் வேறு ஒருவருக்கு பெயர் சென்றுவிடும் என்கின்ற அந்த எண்ணத்தால் இன்றைக்கு கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு தோழர் மீனாட்சி சுந்தரம் மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார். இதை பொது மேடையிலே கூட நான் பேசுவதற்கு தயார். அதனால் பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். உங்களுக்கு ஏஐடிசி தொழிற்சங்கம் உங்களோடு இருக்கும். அதே நேரத்தில் இன்னைக்கு பிஜிஎம்எல் தொழிலாளர்களுடைய நிலுவைத் தொகை இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய குடியிருப்புகள் இன்றைக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. தங்க வயலிலே இன்றைக்கு தின பயணிகளுக்கு இன்னைக்கு அவங்களுடைய அந்த 16 பெட்டி 12 பெட்டின்னு சொல்லி இன்னைக்கு அவர்கள் அவதிப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. தொழிலாளி வர்க்கத்தினுடைய வரலாறு பெற்ற தங்க வயலில் மிகப்பெரிய அநீதி நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் ஏஐடிசி தொழிற்சங்கம் சிபிஐ உங்களோடு நின்று போராட்டத்தை நடத்தும் என்று சொல்லி இந்த மண்ணிலே நடந்த போராட்டத்தை துரோக செயலால் அவர்களுடைய சதியால் அந்த போராட்டம் நிறைவு பெறாமல் போனது. இன்றைக்கு அந்த போராட்டத்தினுடைய விளைவு என்ன என்பதை வெளிச்சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் சொல்லவில்லை என்றால் பெமல் கெயின்கேட் முன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அவர்களுடைய துரோக செயலை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று இங்கே எச்சரிக்கின்றோம்.